செவரப்பூண்டி பஞ்சாயத்து அந்த நிலம் வச்சிருந்தது வந்து பாபு போன்ற ஒரு அந்த மெயின் ரோடு 21 அடி அகலம் உள்ள போய் அந்த 21 அடி அகலம் இன்னொரு நிலவரையில் அந்த 21 அடியில் வந்து அந்த ஏரி தண்ணி போய் பெரிய குளத்தில் போயிட்டு பக்கத்துலேயே வந்து அது அந்த காலத்துலேயே வந்து வண்டி போயிட்டு வரும். இப்போ நான் போய் நேரம் அந்த ஸ்பாட் வைப்பேன். 21 அடியில் 2 அடி தான் வந்து 1 அடி தான் வந்து சின்ன காவாயம் அது தூண்டு போயிருக்கு. அது மீன் எதுவும் ஆகுது. அது வந்து என்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் என்ட்ரன்ஸ் கடைசி வரைக்கும் பாதைகள் எல்லாமே ஆக்கிட்டு போட்டு மேலும் பயிர் வச்சு அறுவடை இதை வந்து இது சம்பந்தமாக வந்து 26 பேர் மனு அந்த மனு வந்து இங்கே நம்ம வட்டாட்சியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகுது. திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் என்ன பண்ணுறாரு 25/7/2024 ஒரு புக்கை இறக்குறாரு. அப்போ தமிழ்நாடு அரசு 540 விதியின்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பராக ஒரு அனுப்பிச்சுட்டு அவர் அப்ளை பண்ணி இந்த 7/24 இருந்து அதுக்கப்புறம் ஒரு மனு இது வரைக்கும் ஒருத்தராவது வந்து அந்த ஸ்மார்ட்டை வந்து பார்க்கணும், அது நடவடிக்கை எடுக்கணும். அப்போது இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போது நீங்கள் வந்து மனுதாரருக்கு நியாயம் இருக்குதா இல்லையா? அப்போது அப்போ நீங்கள் எதிர் மனுதாரருக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா விவசாயத்துக்கு போகணும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது அது வேறு. வாட் எவர் மேபி ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதா இல்லைன்னு ஒரு ஆற்றுல தான் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? இந்த 1 வருஷம் 2 மாதம் 4-5 மனு கொடுத்தாரு. எல்லா மனுக்களும் இருக்குது. போன மாதம் ஒரு மனு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஆணைகள் வந்து எத்தனையோ இருக்குது, ஹைகோர்ட் ஆணையத்தில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் ஆணை இருக்குது. வாட் எவர் மேபி இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத அந்த ஆக்கிரமிப்பு பண்ண 7 பேருக்குமே ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? என்ன காரணம்? அதுக்காக வந்து சுவிட்சு போட்ட உடனே லைட் ஏறுன்னு நாங்கள் சொல்ல வரல. 1 வருஷம் 2 மாதம் ஒவ்வொரு விவசாயம் அறுவடை பண்ணாக்கா 1 ஏக்கரா 2 ஏக்கரா 3 ஏக்கரா பயிர் வைக்கிறாங்க. 3 ஏக்கர் இந்த 3 ஏக்கரா ஆளு கூலியால வச்சு தலைமையில 2 பக்கம் 3 பக்கம் மெயின் ரோடு இருக்கும். அதை வர லாபமே அந்த கூலி கொடுக்குறாங்க. அந்த 30 மூட்டை நான் சேர்க்கறது அதுக்கே சரியா போகும். அப்போ அந்த விவசாயம் எப்படி உயிரோடு இருக்குது? கொஞ்சம் நான் வந்து ரிக்வஸ்டாக தான் கேட்குறேன். என்ன காரணம்? வாட் எவர் மேபி ஏன் வந்து ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறீங்க? சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். இல்லை 6 நான் ஒரு வார்த்தை கேட்டு 6 செவரப்புள்ளியில் வந்து பாபு நீங்கள் ஃபீல்டு போய் பார்த்தீங்களா? என்ன சுச்சுவேஷன் இல்லைங்க? சார் பாபு கடலாம் இப்போ யார் யார் இன்ட்ரெஸ்ட் சர்வே பண்ணதான் தெரியும். சரி யார் பண்ணுறது? சரி ஃபோன் பண்ணாக்கா பேசுகிறாங்க சார், எதுவும் பதில் சொல்லலாம். செக்யூரிட்டி வச்சு கலெக்டர் போட்டுற உத்தரவு மேடம். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்லை, செவரப்பூண்டி பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாபு வந்து சௌரி பண்ண விவசாயத்தை மனு கொடுத்துருக்காரு. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா? அது என்ன இப்போ ஃபீல்டு நீங்களும் ஆராய் பார்த்தீங்க மேடம். சர்வே நம்பர் வந்து ஓடை புறம்போக்கு 50/2 மேடம். ஃபீல்டு பார்த்துட்டிங்களா? சர்வே பண்ணிட்டீங்களா? சரி, எப்போ மேடம் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? ஒரு 2 நாளில் கொடுக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அது நீங்கள் அது நோட்டீஸ் இது பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா?
ரைட். நீங்கள் கம்பைண்டாக எங்கள் ஆர்ஐ ரிப்போர்ட்டோட சேர்த்து கொடுங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் தனியாக ஆர்ஐ ரிப்போர்ட் தனியாக வேணால் எங்கள் ஆர்ஐ டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஓகே. என்னைக்கு தெரியும்? மண்டே கொடுத்துறீங்களா? மண்டே இன்னைக்கு ஆகி வச்சு வேலைக்கிழமை ஆகி வச்சு வெள்ளிக்கிழமை ஏதாவது அப்புறம் நாளைக்கு வந்து மூலவசாமி கேம்ப்பு. அதுதான் வேறு. தேங்க்யூ. இல்லை இடம் வந்து சர்வேர் கூட அளந்துட்டாங்க. சரி வந்துட்டாங்களா? இன்னும் வந்து ஸ்கெட்சு கொடுக்குன்ட்டாங்க. 2 நாள் டைம் கொடுக்குறோம். இல்லை நான் 10 தாடி போயிட்டேன். ஆர்ஐஎம் ஃபோன் பண்ணுவாங்க சர்வேருக்கு. இன்னும் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கிறாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் புரிஞ்சுக்க. சேம் அம்மா அடக்கவே மாட்டோம். அங்கிட்டு வாங்க, ஆட்டோ இங்கிட்டு வாங்க. டைரக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதாவது சரி அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால் வந்து எல்லாரும் காமிப்போம். சர்வே தான் சார் வரணும். அது வந்து பேசிட்டு ஐயா நான் 10 தாடி போயிட்டேன். ஐயா அவங்க சர்வே பண்ணிட்டாங்க. 2 நாளில் ஸ்கெட்ச் கொடுத்து அவங்க யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்களோ அவங்க பேர் அவங்க பண்ணி ஒரே சொல்லுன்னா பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் அந்த அம்மா 1 வருஷம் 2 மாதத்துல ஒரு தனிப்பட்ட நம்ம அதாவது சார் நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நாம் யாரும் ரூவெல்லாம் கிடையாது. அதாவது வேலை பருவில் இருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கும் என்னன்றது எதுவும் தெரியல. அதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே தான் போக்குறாங்க. சர்வே ஒர்க் கேட்டதுக்கு நான் பார்த்துட்டேன் சார். நான் 2 நாளில் கொடுத்துருந்தாங்க. ஒர்க்லோடில் ஏதாவது மறந்துருக்கேன். நிறைய பெடிஷன்ஸ் வருது, அதில் ஏதாவது மறந்துருக்கலாம். 2 நாளில் பண்ணி கொடுத்துட்டேன். மண்டே கொடுத்துறாங்க. நீங்கள் வரணும் வேண்டியதில்லை. வேறு என்ன நீங்கள் வேறு என்ன வந்து நீங்கள் கூட வாங்க. மண்டே வந்து கொடுத்துருந்தாங்க ரிப்போர்ட்டு. கொடுத்துட்டா நாங்கள் ஃபார்ம் நோட்டீஸ் நாங்கள் சாப்பிட்றோம். இல்லை மண்டே கொடுத்துருக்கேன். கொடுக்கலாம் நானே வந்து மாதத்தோட நாளே கொடுத்துருக்கேன். சரிங்க. ஒரே என்க்ரோச்மெண்ட் ப்ரொசீஜர் என்னன்னா ஃபார்ம் நோட்டீஸ்னா ஒரு 50 days டைம் இருக்கும். ஸோ 50 days 3 மண்டபத்து வந்துச்சுன்னா ஃபார்ம் 45 days ஓகே ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. அப்புறமா நாங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வேறு கொடுக்கணும். எங்களுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் 6 months கூட ஆகும். 40 வீக்கில் சார் 6 months ஆகும். நான் ஒரு 45 days நான் ஃபுல்லாக கேட்கல. அது 40 நாள் எனக்கு நான் டைம் சரி வேறு அதோட உங்களுக்கு ரிக்வஸ்ட் 10 ஏக்கரா ஃபைல் ஏறல சார். ஏன்னா இருக்குது. இது வந்து ஒருத்தருடைய பாதிப்பு, பல பேர் பாதிப்பு. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்துருக்குன்னா இது வந்து ஒரு முன்னோட்டமாக அவங்களே தானாக வந்துருக்காங்க இந்த பாதிப்புக்கு. நாளைக்கு இதே விவசாயிகள் எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டு போகிற இடம் பூரா எங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நீங்களும் பார்த்துருக்கீங்க நிறையா வருவாய்த்துறை எங்கே போனாலும் எங்களை அடிக்கிறோம். நீங்கள் நான் வரதுன்றது நாங்கள் போய் வருவாய்த்துறை போய் நீ பண்ணிக்கணும்னு நாங்கள் எதுவும் சொல்லுறது. அவங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சு பண்ணாலும் தெரியல. இது பண்ணக்கூடாது நாங்கள் போய் சொன்னாலும் வேணுமெண்ட்டு அடமெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கும்போது ஒரு ஃபீல்டு வந்து இங்கே வந்து இது குழம்பு போகுதுங்க, இது வீடு கட்டாதீங்க பேசிக்கலே போய் சொல்ல முடியும். நான் கட்டுவேன். அவர் ஒரு கட்சியோட பேசும்போது நம்ம அதில் வந்து கொடுக்க முடியல. கட்டி முடிச்சுட்டு இது ஆகிட்டார். ஹைகோர்ட் டேரக்ஷன் கொடுக்குறாங்க. இடிச்சுட்டு நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்க போய் வச்சா அவரோட கட்சியோட கூடி மேலே இருக்கிறார். போய் கொடுக்கப்படுகிறார். நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ் ப்ரொடெக்ஷன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் வந்தாச்சு. அதனால் நாங்கள் டெமாலிஷ் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரிலாம் அது மூலம் நமக்கும் நிறைய இருக்குது சார். பயிர் வச்ச களம் முளைக்கு தான் செய்யும், படித்தலுக்கு தான் செய்யும் சார். எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சே கட்டாது. இது குளம் போடும்போது தெரியும் அவருக்கு. அதை வேணுமெண்டே அது கட்டாது. அது நாங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணலாம். சார் நேம் சுரேஷ் பாபு தான் சார். தாசில்தார் அகதீஸ்வரன் சார் வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் மீட்டிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வரதுனால மீட்டிங் வெளியே வந்து கூகுள் மீட் வேண்டியிருக்கு. மீட்டிங் வந்ததுனால சார் நம்பர் கிடைக்கும். என்னோட நம்பர் 99 62 63 68 77. சார் தாசில்தார் நம்பர் இருக்குங்களா? Seven 404-1767. சார் இது வந்து எனக்கு வந்து ஒரு அவமானம். இல்லை சார் இல்லை